இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களிலும் கூட இந்த ஜீசஸ் கோட் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் யோபு புத்தகம் 33வது அதிகாரமாக 33வது பாகமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய நாட்களிலும் கூட இந்த 1வது வசனத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். இரக்கம் உள்ளங்கள் அல்ல ஆண்டவர், இந்த நாட்களிலும் எந்தெந்த இடங்களில் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உடைய தெய்வ பிரசன்னம் கடந்து செல்லட்டும். ஆவியானவர் கிரியை செய்யும். எல்லா தடைகளையும் நீக்கி தேவாவியானவர் நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ராம் என்று சொல்லப்பட்டவர் தொடர்ந்து பேசுகிற காரியங்களை நாங்கள் காணலாம். இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இவர் பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை பேசுகிறது மாத்திரமல்ல, அவரை மகிமைப்படுத்துகிறது என்பதை குறித்து இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் சில நேரங்களில் யோபு என்ன பேசினாலும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த வசனங்களை நாங்கள் காணலாம். முதல் வசனத்திலே சொல்லுகிறார், யோபுவே, என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடும் என்று சொல்லுகிறார். ஏன் காரணம் என்று சொன்னால் ஒரு மனுஷன் பேசுகிற காரியங்கள் எங்களுக்கு சில அனுபவத்தை கற்றுத்தரும். ஏன் காரணம் என்று சொன்னால் சில நேரங்களில் எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சில பேர் அதற்கு எதிர்மாறாக பேசினாலும் கூட நாங்கள் அவர்களை அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு காரியம் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாங்கள் இந்த வசனத்தின்படி அறிந்திருக்க வேண்டும். எல்லா மனுஷரை நம்புவதை பார்க்கலும் தேவனை நம்பியிருப்பவர்கள் எப்பயும் அசைக்கப்படுவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த யோபு எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் தளர்ந்து போகாதபடி பலனாயிருக்கிறதுக்கு அதுவும் தேவனுடைய பலன் தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமே, எல்லாத்தையும் இழந்து போன போதும் அப்படி இருந்தும் கூட அவர் சோர்ந்து போகவில்லை என்பதை குறித்து, எந்த காரியங்களாக இருந்தாலும் சோர்ந்து போகவில்லை யோபு என்பதை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஆனால் 2வது வசனத்தை சொல்லுகிறார், இதோ என் வாயை இப்போது திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும். இப்போ பார்க்குறோம், என் வாயில் இருக்கிற நாவானது பேசும் என்று சொல்லுகிறார். அப்போ எங்களுடைய நாவுகள் எந்த காரியத்தை உச்சரிக்கக்கூடியது. எனக்கு வாய் சில நேரம் வாய் இருந்தாலும் பேச முடியாது, சில நேரங்களில் சில வார்த்தைகளை பேச முடியாது. ஆனால் ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தை மனுஷன் பேசினால் அதை திருப்பி அதை எடுக்க முடியாது. அந்த வார்த்தை பேசினால் பேசினது. அதே போலதான் இந்த காரியத்தையும் கூட அவர் சொல்லுகிறார், என் நாவிலிருந்து பேசும் என்று சொல்லி. அப்ப எங்களுடைய வசனம் நாவிலிருந்து இந்த வசனம் புறப்படுகிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்னென்று சொன்னால், என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும், என்னுடைய வார்த்தையானது பேசும், என் வாயில் இருக்கிற வார்த்தையாவது பேசும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த 3வது வசனத்தை சொல்லுகிறார், என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அடிக்கடி அதிகமாக தேவனை குறித்தே பேசுகிறார் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். எப்படி பேசினாலும் அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறார் என்பதை குறித்து. இப்போ பொதுவாக உலகத்தில் உள்ள மனுஷர் தங்களை குறித்தே பெருமையாக பேசுவார்கள். ஆனால் இவர் அப்படி பேசவில்லை என்பதை குறித்து இந்த வசனங்கள் சொல்லுகிறது. 4வது வசனத்தில் எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எப்படி என்று பார்த்தீங்க என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். தொடர்ந்து தேவனை குறித்தே சொல்லுகிறார். ஒரு 2 வார்த்தை பேசினாலும் கூட திருப்பி தேவனை குறித்தே சொல்லுகிறார், தன்னை குறித்து சொல்லவில்லை. என்னுடைய நாவானது பேசணும், ஆனாலும் கூட அடுத்த காரியம் தேவனைத்தான் முன்வைக்கிறார் இவர் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லி மகா ஆழமாக சொல்லுகிறதை காணலாம். தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறது மாத்திரம் இல்லை, தேவனை குறித்தே பெருமை பாராட்டுகிறார் என்பதை குறித்து இந்த ராம் என்று சொல்லப்பட பேசுகிற காரியங்கள். ஆனால் உம்மாலே 5வது வசனத்தில், உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிரே நில்லும் என்று சொல்லுகிறார். ஏன் காரணம் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறார். இவர் உண்மையாக பேசுகிற காரியங்கள். நாங்கள் நினைக்கலாம் தேவனுடைய நாமத்தை பேசி இவர் பொய் சொல்லுகிறார். இல்லை. ஏனென்று சொன்னால் யோபு பேசுகிறதுக்கு ஆண்டவர் அனுமதி இவருக்கு கொடுத்திருக்கிறது காரணம் இருக்குது. ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் எங்களை சில நேரங்களில் எங்களை சிந்திக்க பண்ணுகிறது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை எங்களை சிந்திக்க பண்ணுகிறது
என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அதே போலதான் இந்த யோபும் வந்து இப்படியாக சில சூழ்நிலைகள் வரும்போதும் கூட அவர் மௌனமாய் இருக்கிறார். பேசாமல், பேசுகிறவர்கள் பேசட்டும் என்று சொல்லி பேசாமல் இருக்கிறார். ஆனால் சில காரியங்களும் ஒரு மனுஷன் பேசும்போது எங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாங்கள் 5வது வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும் என்று சொல்லுகிறார். ஏன் காரணம் என்று சொன்னால் வந்து சில கேள்விகளுக்கு இவருக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப வந்து ஒன்றும் இல்லாமல் எந்த காரியத்திலே தோல்வியை சந்திக்கும் போதுதான் அநேகர் பேசும்படியாக வருவார்கள். ஆனால் இந்த நேரங்களில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை நாங்கள் காணலாம். சில நேரங்களில் தேவன் அதை அனுமதித்திருக்க கூடும் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஆமே. 6வது வசனத்தில், இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். இந்த இடத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு தூரம் தேவனை குறித்து ஆழமாக சொல்லுகிறார். நானும் மண்ணினால் உம்மை போல் நானும் உருவாக்கப்பட்டேன், நானும் மண்ணினால் தான் உருவாக்கப்பட்டேன் என்பதை குறித்து இந்த ராம் சொல்லுகிறதை நாங்கள் காணலாம் வந்து. ஆனால் இவர் தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற காரியம் வந்து தன்னை குறித்து பெருமை பாராட்டவில்லை. ஆனால் தேவன் படைத்தார் அந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறதை நாங்கள் காணலாம் வந்து. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை, என் கை உம்மேல் பாரமாயிருக்க மாட்டாது. இப்போ என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷன் நானும் உன்னை போல ஒரு மனுஷன், உன்னை போல உண்டாக்கப்பட்ட நான், ஆனால் மண்ணினால் உருவாக்கப்பட்ட நான் வந்து எனக்கு நீ பயப்பட தேவையில்லை, எந்த காரியத்தினையும் பயப்பட தேவையில்லை என்று சொன்னால், நான் பேசுகிற வார்த்தை உனக்கு பாரம்பரியம், அவ்வளவு தைரியசாலி என்பதை குறித்து அறிந்திருக்கிறார். யோபு ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கிறான் என்று சொன்னால் அது பெரிய தேவனுடைய கிருபை அது என்பதை குறித்தும் இந்த வசனத்தில் இவர் அறிந்திருக்கிற காரியங்களை, தேவனை குறித்து ஒரு மனுஷன் அதிகமாக பேசும் போது அவனுக்குள்ள தேவனை அறிந்திருக்கிறான். இன்னொரு காரியம் வந்து தேவனிடத்தில் ஒரு காரியத்தை அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது அந்த வசனம் அவர்களுக்குள்ளே தேற்றக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் கூட சார்ந்தவர்கள், இந்த நண்பர்கள் 4 பேரை நீங்க பார்க்கலாம் வந்து ஆரம்பத்திலிருந்து யோபுவோடு முடிவு வரைக்கும் இருக்கிறார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாங்கள் காணலாம் வந்து. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கல, நீர் எனக்கு பயப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறார் வந்து. ஆனா என் கை உண்மையில் பாரமா இருக்க மாட்டாது, நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால். இப்போ வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து சில காரியங்களில் வந்து ஒவ்வொரு மனுஷனும் பேசுகிற காரியங்களை நாங்கள் சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அந்த காரியங்கள் என்னத்துக்காக சொல்லுகிறார்கள் என்பதும் கூட தெரியாது. ஆனால் உண்மையாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மனுஷரை பார்த்து எந்த காரியத்திலும் ஓடக்கூடாது. நாங்கள் தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கிறபடியால் எந்த மனுஷனுடைய வார்த்தையும் எங்களுக்கு எல்லார் சொல்லுகிறதையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் வந்து தேவன் எங்களை நடத்துகிற வழியெல்லாம் நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கல வந்து அவருடைய வார்த்தைகளின் சத்தம் என்று சொன்னால், யோபு சொன்ன காரியங்களை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சிலது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபு வந்து சொல்லுகிறார் வந்து, நான் என்னுடைய வேலைக்காரனுடைய நாய் காவல் பார்க்கிறதுக்கு கூட இவர்களுக்கு தகுதியற்றவர்கள் என்று கூட பேச அந்த வார்த்தையெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறார். அதற்காக சில காரியங்களை யோபு பேசின வார்த்தைகளை கேட்டுத்தான் இந்த காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும் வந்து. ஆனால் இந்த வசனத்தின்படி நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து இது தேவன் அனுமதித்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். என்ன காரியங்களாக கடைசி வரைக்கும் நாங்கள் இந்த வசனங்களை கவனிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் சொல்கிறது. நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இப்ப வந்து நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை என்பதை குறித்து பூமியில பொதுவாக எந்த மனுஷனும் வந்து பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. பூமியில வந்து வாழுகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் கூட வந்து தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். குறையில்லாத மனுஷன் இவருமே இல்லை என்பதை குறித்தும் இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கலாம். அதைத்தான் யோபுக்கு சொல்லி காட்டுகிறார் இவர் இந்த காரியத்தை என்பதை குறித்து அறிய வேண்டும். இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு
தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார். இப்போ வந்து பார்க்கிறோம் வந்து அவர் என்னை குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை சத்துருவாக எண்ணுகிறார். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் வந்து இந்த இந்த 2 பேருக்குள்ளையும் வந்து மற்ற நண்பர்களை விட இந்த 2 பேரும் அதிகமாக பேசுகிறார். ராமும் வந்து யோபும் வந்து தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் காணலாம். வந்து இப்ப 4 நண்பர்களும் இவர்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்தும் இவரோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சில காரியங்கள் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் சில தெரியாத மனிதர்கள் இல்லை, ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் சில வார்த்தைகளை என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அனுபவப்படுகிறதுக்கு வந்து யார் பேசுகிறதையும் நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம் வந்து. ஆனாலும் வந்து எந்த காரியத்தில் எங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார், இந்த பாதையில் நான் கடந்து வந்தேன் என்று சொல்லி எங்களை அறிகிறதுக்காக தேவன் எங்களை நடத்துகிறார் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார். ஆண்டவர் எங்களை குற்றம் பிடிக்க பார்ப்பாரா என்பதை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை, ஒரு நாளும் அந்த ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆனாலும் கூட வந்து சத்துருவாக எண்ணக்கூடியவரும் அல்ல. ஏன் காரணம் என்று சொன்னால் வந்து தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் அன்புள்ள தேவன், ஒரு நாளும் வந்தங்களை அவர் அப்படி நினைக்கிறவரே இல்லை என்பதை குறித்தும் இந்த வேத வசனத்தில் நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் ஆனாலும் வந்தது தவறான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வரக்கூடாது, இப்படி பேசக்கூடாது என்பதை குறித்து தான் எங்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்னை என் கால்களை தொழுவத்திலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீர். இப்போ வந்து பார்க்கிறோம் வந்து அவர் என்னை தொழுவத்தில் மாட்டி என் கால்கள் எல்லாம் தேவனிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து அதுக்குத்தான் இவர் மறு உத்தரவு அருளுகிறார் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். இதிலே நீர் நீதியுள்ளவர் அல்ல என்றும் உமக்கு பிரதித்திரமாக சொல்லுகிறேன், மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவர் ஆயிருக்கிறார். பாருங்க, இந்த இடத்திலையும் கூட தேவனுடைய நாமத்தை தான் அதிகமாக சொல்லுகிறார். தொடர்ந்து நாங்கள் இந்த வசனத்தில் பார்க்கல வந்து 2 வசனங்கள் கழித்து ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய நாமத்தையே சொல்லுகிறார் இந்த நண்பராயிருக்கிற இவர் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. ஆனால் அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றை குறித்தும் காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கல வந்து என்ன சொல்லுகிறாராம், அந்த 13வது வசனம், அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றை குறித்தும் காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர் என்று சொல்லி இந்த வசனத்தில் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கு. ஏன் காரணம் என்று சொன்னால் தேவனிடத்தில் நாங்கள் ஏன் என்ற கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் காரணம் என்று சொன்னால் வந்து அவர் வந்து நீதியாக நடக்கிற தேவன். ஒரு தவறுதலாக ஒரு மனுஷன் தவறி போகும்போது, ஒரு பிழையான ஒரு காரியங்கள் நீதி தவறும் போது அவரிடத்தில் நாங்கள் கேட்கலாம் வந்து. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனிடத்தில் நாங்கள் ஏன் என்ற கேள்வி கேட்கக்கூடாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் இப்படி கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் தகுதி இல்லை. ஏன் காரணம் என்று சொன்னால் இந்த பூமியில வாழுகிறது நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறி இருப்போம் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறபடி பூமியில் இருக்கிற பாவம் செய்யாத மனுஷன் இல்லை என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட வந்து நாங்கள் வந்து சில காரியங்கள் எங்களை திருத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆனால் ஏன் அவரோடு வழக்காட வேண்டும் நாங்கள் இல்லை என்று சொன்னால் காரணம் எதற்காக ஒரு காரியத்துக்கும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் காரணத்தை எங்களால் தெரியும் வந்து நான் எதனால் வந்து இந்த தவறு செய்தேன் என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமே, இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கல வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் வந்து தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. நீங்க பார்க்கலாம் வந்து எந்த காரியத்தையும் வந்து ஒரு காரியம் செய்து சொன்னால் ஆண்டவர் அதை பார்த்து மறுபடி திருத்துகிறவர் அல்ல. அதே காரியம்தான் சொன்னதை செய்வார். அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் மனுஷனைப் போல மனம் மாறுகிறவர் அல்ல. சொன்னதைத்தான் செய்வார் என்று சொன்னதை ஒரு நாளும் செய்யாமல் விடுகிற தேவனும் அல்ல. அவர் சொன்னதை உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். அதுதான் ஒரு விசை சொல்லி இருக்க அதை பார்த்து அவர் திருத்துகிற தேவன் அல்ல என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. 15வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில். இப்ப பார்க்கிறோம் வந்து
கனநித்திரை என்று சொல்லக்குள்ள வந்து ஒரு மனுஷனுக்கு நித்திரை அதிகமாக வரும்போது தான் இந்த சொற்பனங்களை கூடுதலாக நாங்கள் காணலாம். சில நேரங்களில் நாங்கள் தூங்கும் போது அந்த சொற்பனம் பயங்கரமான செயல்களை எல்லாம் எங்களுக்கு காண்பிக்கும். அந்த சொற்பனம் இப்போ மனுஷனுக்கு பாருங்க, ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி எங்களுடைய சிந்தனைகள் நாங்கள் தூங்கும் போது எப்படி செய்கிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் ராக்காலத்தில் தரிசனமான சொற்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு, இப்போ வந்து வரும் தண்டனையினாலே முத்திரை போடுகிறார் என்று சொன்னால் வந்து என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு ஆபத்து எங்களுக்கு நேரிடக்கூட நிச்சயமாக ஆண்டவர் காண்பிக்கிறார். நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அந்த காரியத்தை. சில நேரங்களில் வந்து இப்போ 100% நடக்க இருக்கிறது, ஒரு 50% சரி நிச்சயமாக நடக்கும். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அதை நடக்காட்டி என்ன செய்வோம், நாங்கள் வந்து இது பிழையான காரியமே, இது ஆண்டவர் சொல்லவில்லையே என்பதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை ஆண்டவர் அதை செய்கிறார். 150%, சில நேரங்களில் 25% சரி செய்யக்கூடிய மாதிரி அந்த காரியங்கள் நடக்கும் எங்களுக்கு. ஆனாலும் வந்து அவர் ராக்காலத்தில் தரிசனமான சொற்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன சொன்னால் வந்து மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு அடங்க வேண்டும். எந்த காரியத்திலும் நாங்கள் தொடர்ந்தும் தவறி போகாதபடி தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமே, இன்றைய நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் எதற்காக எங்களுக்கு சொற்பனத்தை காண்பிக்கிறாராம், எங்களை திருத்திக் கொள்ளும்படியாக. அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. என்னென்று சொன்னால், மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறாராம். அப்ப மனுஷனுக்கு தன்னை குறித்து பெருமை வருகும். அதனால் வந்து எந்த ஒரு காரியமும் நடக்காவிட்டால் அவனுக்குள்ள பெருமை வந்துடும். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷன் வந்து தவறி போகிறான், இல்லாவிட்டால் யாரும் ஒருதன் எங்களை குறை சொல்லுகிறது காரணம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியம் எங்களுக்குள்ள பிழை இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் தவறு செய்யாட்டியும் எங்களை நாங்கள் உணர்ந்து ஆராய்ந்து எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வந்து இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறாராம். இப்போ வந்து பார்க்கிறோம் நாங்கள் வந்து ஏனென்று சொன்னால் எதற்காக சொற்பனத்தில் ஆண்டவர் காண்பிக்கிறார் எங்களுக்கு. சிலது ஒரு தீமையான காரியங்களை சொற்பனத்திலே காண்பிப்பார். அதே எதற்காக என்று சொன்னால் நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கு ஏதாவது தவறு செய்த ஆண்டவரை எதனால் இது வருகிறது என்று கேட்டு நாங்கள் திருத்திக் கொள்ளும் போது ஆண்டவர் அந்த காரியங்கள் நடக்காதபடி எங்களை காத்துக் கொள்வாராம் என்பதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் இந்த வசனத்தை நான் பார்க்கும் தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாராம், அவன் தன் படுக்கையிலே வாதையினால் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினால் தண்டிக்கப்படுகிறான். இப்போ வந்து பார்க்கிறோம் நாங்கள் வந்து அகோரமான நோவினால் தண்டிக்கப்படுகிறானாம். தன் சகல எலும்புகளிலும், அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளினாலும் அகோரமாக நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். இப்ப நாங்கள் பார்க்கல வந்து தேவனுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து நடக்க வேண்டும். ஒரு காரியம் எங்களுக்கு நேரிடும் போது எங்களுடைய சரீரம் முழுவதும் பாதிப்படைகிறது. ஏனென்று சொன்னால் இது எதற்காக என்று சொன்னால் ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வரக்குள்ள கோபம் இதெல்லாம் சேர்ந்து வரும். ஆனால் எங்களுடைய சரீரத்தில் கோபம் அதிகமாக வரும்போது எங்களுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கிற உலகத்திலையும் கூட பாருங்க வந்து ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது உலகத்தாருடைய நீதியாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் கவலையோடு இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய நெருக்கங்கள் அவனுடைய துக்கங்களை குறித்து அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான் என்று சொன்னால் சரீரம் பாதிக்கப்படும் என்பதை குறித்து உலகத்தாருடைய நீதிப்பை வந்து அது பொதுவாக வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய பொதுவான நீதியாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய செயல்பாட்டில் நாங்கள் பார்க்கும்போது எங்களை திருத்திக் கொள்ளும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகரமான போஜனத்தையும் ஆரோசிக்கும். ஏன் காரணம் என்று சொன்னால் வந்து அவனுக்கு அந்த எப்படிப்பட்ட ருசி உள்ள பதார்த்தங்களாக இருந்தாலும் சில நேரங்களில்
பசி இல்லாதவனுக்கு சாப்பிட முடியாது. அதைத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த வசனம் சொல்லுகிறது என்ன சொன்னா, சில நேரம் வந்து எங்களுக்கு நெருக்கங்கள் வரும்போது எதையுமே செய்ய முடியாது, எதையும் சாப்பிட முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற காரியங்கள். அதில் நாங்கள் தப்பித்துக் கொள்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு அநேக காரியங்களை எங்களுக்கு காண்பித்து அந்த வழியிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமே, இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவன் ஜீவன் அவன் அப்பத்தையும் அவன் ஆத்துமா ருசிகரமான போஜனத்தையும் ஆரோசிக்கும் என்று சொன்னால் வந்து அதை வந்து இது பசிக்கிறதுக்கு பசியா இருந்தால், ஒரு விரும்பின சாப்பாடா இருந்தாலும் பசி இருக்காது. இப்படி ஒரு மனுஷனுக்கு துக்கம் அதிகமாகும் போது பசி இருக்காது. பொதுவான எல்லா மனுஷருக்கும் இருக்கிறது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பொதுவான மனுஷருக்கும் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் தப்பித்துக் கொள்ள உதவி செய்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். வந்து அடுத்தது, அவன் மாமிசம் காணப்படாத படிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்து அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. இப்ப பார்க்கிறோம் வந்து எந்த காரியங்களும் வந்து ஒரு மனுஷனுடைய சரீரங்கள் வந்து அழுகி போனாலும், சரீரம் வந்து என்னதான் அப்படி இல்லாமல் போனாலும் கூட வந்து சரீரத்தில் ஒரு உறுப்பும் இல்லாம போனாலும் எலும்புகள் வந்து என்னவா வந்து எலும்புகள் வந்து அழியாது. இன்றைக்கும் வந்து எலும்புகள் இருக்கும். நீங்க பார்க்கலாம் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களில் வந்து புதைக்கப்பட்ட எலும்புகள் கூட கண்டுபிடிக்க இருந்திருக்குது. ஆனால் வந்து சில சைரங்களை பாதுகாத்த எகிப்தியர்கள் வந்து கூடுதலாக இதை செய்தார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் வந்து இதே போல அநேக காரியங்கள் இஸ்ரவேலர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வந்து இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு மனுஷனுக்கு வந்து செயல்படுத்தும்படியாக மனுஷனுக்கு ஒவ்வொரு காலங்களில் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். எந்த ஜாதி என்றில்லை, எந்த மதம் என்றும் இல்லை, ஆனால் இதெல்லாம் தேவனே வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்கல, பார்வேன் வந்து பிரஜாதியாக இருந்தாலும் கூட வந்து சொற்பனத்தை பார்வேனுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அந்த சொற்பனத்துக்குரிய வியாக்கியானத்தை கூட வந்து யோசப்புக்கு காண்பிக்கிறார், யோசப்புக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அந்த எகிப்திலிருந்து மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கவில்லை, அந்த ராஜாவுக்கு தெரிவித்தார். அதை என்ன செய்தார்? யோசப்புக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து இதே போல அதிகமாக நாங்கள் பார்க்கலாம். தானியலுக்கும் அதே காரியங்களை செய்கிறார் ஆண்டவர். நேபுகாத்நேச்சருக்கு காணப்பட்ட சொற்பனத்தை தானியலுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமே, இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியும் நடந்தே ஆகும் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவன் மாமிசம் காணப்படாத படிக்கு அழிந்து மூடப்பட்டிருக்கிறது இருந்து அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு அவன் பிராணன் சாவுக்கும் சமீபித்திருக்கிறது. இப்ப பாருங்க வந்து இந்த ரெண்டு காரியத்தை சொல்லுகிறான். அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபமாயிருக்கிறது. இந்த ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மரணம் ஒரு மனுஷனுக்கு வரும்போது பாவம் செய்த ஆத்மா சாகுமாண்டு தான் வேதம் சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் என்ன செய்யறாராம் வந்து, அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபமாய் இருக்கிறது. இப்போ ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மரணம் வரும்போது அவனுடைய வழி எங்க இருக்கும் என்பதை குறித்து இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பொதுவா எல்லா மனுஷருக்கும் முடியாது. இப்ப தேவனை அறிந்து நன்மை செய்து ஒரு காரியத்தில் வந்து வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நன்மை செய்கிற மனுஷனுக்கு ரட்சிப்பு தேவனால் உண்டாகிறது. அது மாத்திரமில்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும்படியாக ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து மற்ற வந்து எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், உன்னை இவர்களுக்கு இஷ்டவஜனுடைய காவலனாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒரு மனுஷனை பாதுகாக்கிறதுக்கு, ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கிறதுக்கோ இன்றைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சத்தியமாக அறிவித்து அந்த மனுஷன் விடுதலை ஆகும்படியாக செய்கிறோம். ஆமே, இந்த வசனத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்கல வந்து, 1000 ஒருவனாகிலும் சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கும் தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசரியாயிருந்தாராயில். இப்போ வந்து பார்க்கல, 1000 ஒருவனாகிலும் சமாசி பண்ணுகிற, இப்போ வந்து என்ன சொன்னால் வந்து தவறு செய்கிற மனுஷனாக இருந்தாலும் கூட வந்து, நல்லவனாக இருந்தாலும் கூட வந்து, தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி, ஒரு மனுஷன் வந்து
தன்னை நிதானிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். பாவம் செய்திருந்தாலும் அதை நிதானித்து நான் செய்த தவறு, இதிலிருந்து தப்பித்துக் கொள்கிற முடியும் என்பதை குறித்தும் இந்த வசனங்கள் காண்பிக்கிறது. ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ள இருந்தாலும், பொதுவான ஒரு மனுஷனாக இருந்தாலும், அவனுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார் அந்த காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள. அந்த வசனம் சொல்லுகிறபடி அவனுக்கு அனுசரணாய் இருந்தாராயில் அவனுக்கு இறங்கி அவன் படுகொலியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். இப்போ பார்க்கிறோம் ஆண்டவர் சில நேரம் சொல்லுவார், அந்த காரியங்களில் தப்பித்துக் கொள்ள அந்த மனுஷன் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பாதையில் வர வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுது. அவனுக்கு இறங்கி அவன் படுகொலியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். இப்போ பார்க்கல நாங்கள் பார்க்கிறோம் புதிய ஏற்பாடு அநேக இடங்களில் ரட்சிப்பை ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களுக்கும் அறிவிக்கிறார், தெரியப்படுத்துகிறார். நீங்க பார்க்கலாம் சில இடங்களில் அப்போஸ்தலர்கள் போன இடங்களில் எல்லாம் ரட்சிப்பை பெருக பண்ணினார். போற இடங்கள் எல்லாம் ரட்சிப்பு உண்டாயிற்று. அதே போல இன்றைய நாட்களிலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ரட்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தேவனுடைய அழைப்பு. இந்த உலகத்துல கிறிஸ்துவை குறித்து யார் எப்படி பேசினாலும் ரட்சிப்பு என்றைக்கும் அவர் வருகை வரும் வரைக்கும் மாறாதது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இந்த மனுஷனும் அதை தடை பண்ணவே முடியாது. அவன் இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் பால வயது நாட்களுக்கு திரும்புவான். இப்போ நாங்கள் பார்க்கிறோம் தேவன் எல்லா மனுஷருக்கும் சொல்லுகிறார் தானே. இப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யக்குள்ள அவனுக்கு உணர்த்துகிறார். எல்லா மனுஷருக்கும் பொதுவாக பாவம் செய்யக்குள்ள. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் பொதுவாக எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் சொல்லுவார். பாவம் செய்யும் போது அந்த மனுஷனுக்கு தெரியும் இது பாவம் என்பதை குறித்து. ஆனால் அதில் தப்பித்துக் கொள்ள நிறைய உதவிகள் தேவன் செய்கிறாராம். ஆனால் அந்த மனுஷன் இல்லை, நான் என்னுடைய வழியில் தான் போகும்போது ஆண்டவர் தண்டித்து திருப்ப மாட்டார். ஒரு நாளும் அவர்கள் போகிற பாதைகளை. ஆனால் அதை அறிந்தான் என்று சொன்னால் அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடைந்து தன் பால வயது நாட்களுக்கு திரும்புவானாம். ஏன் காரணம் என்று சொன்னால், இப்போ பால வயது என்று சொல்லக்குள்ள நீங்க பார்க்கலாம் நாங்கள் சிறு வயதுல எப்படி இருந்தோமோ பாவம் செய்யாதபடி, இதுதான் பால வயது என்று சொல்லக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டும் போதுதான் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். பாவத்துக்கு எங்களுடைய மாமிசம், எங்களுடைய சரீரத்துக்கும் பாவத்துக்கும் உடந்தையாகுது என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால், எல்லா மனுஷருக்கும் கொடுக்கிறார். ஆனால் தப்பித்துக் கொள்கிற போக்கை செய்கிறார் ஆண்டவர். ஆனால் அவர்கள் தப்பித்துக் கொள்ள அவர்களுக்கு விருப்பம் இல்லாதபடி கொண்டு போகிற காரியத்தை காணலாம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். இப்போ பார்க்கிறோம் விருப்பமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யறாராம், அந்த நீதியின் பலனை கொடுக்கிறாராம். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அநேகர் சொல்லுகிற காரியங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் விக்கிரகங்களை குறித்தோ இல்லாவிட்டால் இந்த உலகத்தில தங்களுடைய பெருமை பாராட்டுகிற தங்களுடைய கடவுளை குறித்தே சொல்லுவார்கள் என்பதை குறித்து அறிந்திருக்க வேண்டும் நாங்கள். ஆனால் தேவன் ஒருவரே, அது பவுலே சொல்லுகிறார் தீமோத்தில தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான், வேறு தேவன் இல்லை, ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் சில இடங்களில் இந்த அவர்களுக்கு கொஞ்சம் நாங்கள் சத்தியத்தை சொல்லும் போது எதிர்க்கிற காரணம் என்னென்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறது தான் சரி என்று. இப்படித்தான் மாமிசமும் அவர்களுடைய சத்துருடைய செயல்களும் அவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதை நீங்கள் காணலாம். ஒருத்தர் சில காரியங்களில் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது எதற்காக எதிர்க்கிறான். இப்ப அவனுக்குள்ள தேவன் இருந்தால் ஒன்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி விருப்பம் இல்லாவிட்டால் விட்டு விலகிறது நல்லது, ஏன் அவர்களுக்கு நல்லது. ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் எல்லாரும் சொல்ல முடியாதவை, எல்லாத்திலையும் அறிவிக்கப்படவில்லை. சுவிசேஷம், வேத புத்தகம் மட்டும்தான் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவன் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்கிறது. நீங்க பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து கூட இந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக, தேவனை அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேத புத்தகம் தான் அறிவிக்கிறது என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் அது மனுஷனை பரலோகத்துக்கு போகிற வழியா அல்ல,
மனுஷனை வந்து என்ன செய்கிறார்கள்? பூமியில வாழுகிற வழியைத்தான் தெரிந்து கொள்ளுகிறதுக்கும் காண்பிக்கிறார்கள். அதுக்கும் வந்து மனுஷனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்களோ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை சொல்லுகிறது, எந்த மனுஷனாக இருந்தாலும் கூட, எந்த மதமாக இருந்தாலும் கூட, இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது ஒரு மனுஷனை சரியான பாதையிலே போகிறதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. வேத புத்தகம் அதைத்தான் சொல்லுகிறது. தவறி போனவர்கள் அநேகர் வேதத்திலே, ஆனால் அவர்கள் தவறுகிற காரியங்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், தவறுகிற மனுஷன் தன்னை திருத்திக் கொண்டு அந்த பாதையில் போகாதபடி தப்பித்துக் கொள்கிற போக்கை உண்டாக்குகிறார் ஆண்டவர். ஆமே. உலகத்துல யாராக இருந்தாலும் வந்து, எந்த மனுஷனாக இருந்தாலும், சில பேர் வந்து மதங்களுக்காக எதிர்ப்பாக செயல்படுகிற காரியங்கள், மதத்துக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்களை நாங்கள் காணலாம். வந்து அவர்கள் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை நமக்கு கற்றுத்தரவில்லை. என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சீசர்களுக்கு சொல்லும் போது, நாங்கள் வந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள், விரோதங்கள், ஒரு மனுஷனை குறித்து கோபம், அவனை பழிவாங்குகிற எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வரமாட்டாது, வரவும் கூடாது. ஏன் காரணம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. அதனால் வந்து எந்த மனுஷன் நீங்க பார்க்கலாம், வந்து பிற ஜாதிகள் எத்தனை பேர் வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணுகிறார்கள், கத்தியால் குத்தினதும் மற்றது அடித்ததும், இப்படி அநேக காரியங்களை அந்த நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம், வந்து அநேக காரியங்களில் வந்து ஒரு ஊழியருக்கு வந்து தாக்கி இருக்கிறார்கள். வந்து ஆஸ்திரேலிய தேசத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரரை வந்து இதே போல வந்து இந்தியாவில் அதிகமாக இன்றைக்கு செயல்படுத்துகிறார்கள். தங்களுடைய மத வைராக்கியத்தில் வந்து ஒன்றுமே கடவுள் அல்லாததை கொண்டு வந்து கடவுள் என்று சொல்லி தங்களுடைய காரியங்களை பெருமைப்படுத்தும்படியாக, இப்படி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், ஆனால் தேவன் உண்மையிலே வந்து எந்த காரியத்திலும் வந்து அவர் பழிவாங்க நினைத்தால் வந்து இந்த உலகத்தில் அப்படி எதிர்க்கிறவர்களை கூட தண்டிப்பானால் அவர்களுக்கு ரட்சிப்பைத்தான் கொடுக்கிறார் ஆண்டவர் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஆமே. இன்றைய நாட்களிலும் கூட வந்து அதிகமான வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வந்து பிற ஜாதிகள் தாக்குறதை நாங்கள் காணலாம். வந்து இப்போ வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள், மற்றது வந்து இஸ்லாமியர்கள் இப்படி தாக்குற எதிர்ப்பாக செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அவர்கள் வந்து ஒரு காரியம் வந்து உண்மையாக இருந்தால் வந்து இந்த மனுஷனுக்கும் வந்து ஒரு மனுஷன் கடவுள் காப்பாற்றும், இல்லை கடவுள் அவர்களுக்கு எதிர்ப்பாக செயல்படும் என்று சொன்னால் கடவுளை யுத்தம் செய்வார். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் வந்து எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஆனால் நாங்கள் வந்து யுத்தம் செய்யக்கூடாது. தேவனுடைய அன்பை மாத்திரம்தான் நாங்கள் காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மதங்கள் இப்படியாக, 2 மதங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் அநேக மதங்கள் இப்படியெல்லாம் செயல்படுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், அவருடைய அன்பை நாங்கள் எங்களிடத்திலிருந்து காண்பிக்க வேண்டும். அதுதான் உண்மையான காரியம். மரணமே வந்தாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவிலிருந்து நம்மை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. இப்படி ஒரு மனுஷன் தன்னை திருத்திக் கொள்ளும் போதும் ஆண்டவர் அவரை மன்னிக்கிறாராம் என்பதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் என் ஆத்துமா படுகுழியில் இறங்காதபடிக்கு அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இப்போ வந்து நாங்கள் பார்க்குறோம், வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தான் ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது. தேவனுடைய பாதைகள் மனம் திரும்பும் போது ஒரு மனுஷன் வந்து அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வான், ஆத்மாவின் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வான் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் ஒருவருக்கு தண்டிக்கிறதோ இல்லாட்டி ஒரு கட்டாயப்படுத்தியோ சொல்லவில்லை. இதனுடைய கடமை வந்து கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறது. வந்து அவர்களுக்கு சத்தியத்தை ஒன்று வந்து கேட்கிறவர்கள் கேட்கலாம், இல்லாவிட்டால் விருப்பம் இல்லாவிட்டால் விடலாம். அதுதான் வந்து. ஆனால் அதற்காக வந்து எதிர்ப்பாக செயல்படுகிறதும், ஆனால் வந்து அவர்களுக்கு சரியான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய மதங்களை குறித்து அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை, புரிந்துணர்வில்லை. ஆனால் இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை வைத்து நடத்துகிறார். எங்களுக்கு அப்படி இல்லை, வேதம் வந்து நடத்துகிறது. ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமே. ஆமே. இப்ப நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரிய செய்யும்படியாக ஆண்டவர் அவருடைய அன்பைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார் வேதத்தில், வந்து ஒரு கட்டளை வந்து, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிப்பாயாக என்று. நாங்கள் எப்படியாவது நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அதுதான் வந்து தேவன் எங்களுக்கு கொடுத்தது. ஆனால் எங்களுடைய பார்வையிலும் எங்களுடைய நடக்கைகளிலும் அல்ல,
ரட்சிப்பு கொண்டு வரது தேவனால கூடும். ஆனால் நாங்கள் கிறிஸ்துவை எங்களுக்குள்ளிருந்து பிரதிபலிக்கணும். அதுதான் முக்கியமான காரியம். அந்த பாதையில் போகும்போது ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை அறிவிக்க எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகொலிக்கு விலக்குகிறதற்கும் அவன் ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பிக்கிறதுக்கும் அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறாராம். இப்போ நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் நினைக்கலாம் ஒரு தரம் 2 தரம் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ தடவைகள் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒருவர் பாவம் செய்யும் போது அவனுக்கு உணர்த்துவார், நிச்சயமாக யாராயிருந்தாலும் சரி. ஆனால் தெளிவாக இருக்க வேண்டும். பாவம் என்று சில பேர் தெரிந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வந்தபடி பிசாசின் கட்டுக்களில் அவன் என்ன செய்திருக்கிறான், அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி விரோதங்கள், சண்டைகள், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், அந்த பழைய காரியங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் அவர்களுக்குள்ளே. அவர்கள் மனம் திரும்ப முடியாதபடி சத்துரு அவர்களை அடைத்து வைத்திருக்கிறான் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். ஆனால் தேவன் அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு அதில் தப்பித்துக் கொள்கிற போக்கு எங்களுடைய கையில தான் இருக்கு. நாங்கள் தப்பித்துக் கொள்கிறதும் தேவனுடைய வழியில் மனம் திரும்புகிறதும். 30வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பலமுறை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறார், இந்த பாதையில் அந்த மகனே, இந்த பாதையில் போகாத, இது தவறுதலான பாதை என்று சொன்னாலும் அந்த பாதையில் சில பேர் பிடிவாதமாக போகிற காரியங்களை நாங்கள் காணலாம். ஏனென்று சொன்னால், அவர்கள் போகும் பாதைகள் தேவனுடைய விருப்பமானது அல்ல, தங்களுடைய விருப்பமான பாதை. அந்த பாதைகளுக்கு தேவன் உடன்படுகிறவர் அல்ல. எச்சரிப்பார் ஆண்டவர், இந்த பாதையிலே போகாது என்று சொல்லி என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். அப்ப தேவனுடைய சித்தம் தான் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேறும். மன விருப்பம் தெருகின்றாலும் அவருடைய சித்தமாயிருக்கணும். அது எங்களுடைய மன விருப்பத்தில் உண்டாக்கி அதை செய்கிறார் என்பதை குறித்து எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில், விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே, ஆனாலும் உங்களை சுற்றி நிற்கிற பாவங்களை விட்டு என்ன செய்கிறாராம், சுற்றி நிற்கிற பாவங்களை அவர் தள்ளி விடுவாராம். தள்ளிவிட்டுத்தான் இந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். ஆமே. இன்றைய நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை சொல்கிறது, யோபே, நீர் கவனித்து என் சொல்லை கேளும், நான் பேசப் போகிறேன், நீர் மௌனமாயிரும். சொல்லத்தக்கதாக நியாயங்கள் இருந்தேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும். நீர் பேசும் உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டு. இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார், நீதிமானா தீர்க்கிறதுக்கு எனக்கு ஆசை, விருப்பமா இருக்குது. ஏனென்று சொன்னால் உண்மையை சொல்லுகிற காரியம் ஆனாலும் அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் யோபு நீதிமான் தான் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் விருப்பம் எனக்கு, நான் உன்னை குற்றவாளியாக்கணும் விரும்பல என்பதை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. நான் உன்னை குற்றவாளியாக்க விரும்பல, ஆனால் சில காரியங்களை பேசாமல் அமைதியா இருக்கிறது நல்லது என்பதை குறித்து சங்கீதம் 4வது அதிகாரம் 4வது வசனம், இந்த காரியங்களை குறித்து நாங்கள் படுக்கையின் மேல் அமர்ந்திருக்க வேண்டும், சில காரியங்களை மகுனமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமே. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வரும்போது பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையோடு நாங்கள் இருந்தால் வெற்றி அடைய முடியும். ஏனென்று சொன்னால், அவசரப்பட்டு இந்த காரியத்தில் நாங்கள் முடிவெடுக்கப்படாது, எங்களுக்கு தோல்வியாக முடியும். நாங்கள் எந்த காரியம் இருந்தாலும் பொறுமையாக காத்திருக்கிறது நல்லது. கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுமையாக காத்திருப்பது, அதுதான் உண்மையான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏனென்று சொன்னால், உலகத்தில் உள்ளவர்கள் தான் அவசரப்பட்டு முடிவெடுத்தேதான். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், எங்களுக்கு தேவன் எங்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறார். அவர் நடத்துகிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். ஆமே. இந்த நாட்கள் இந்த கடைசி வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஒன்றும் இல்லாதிருந்தேயாயில் நீர் என் சொல்லை கேளும், மௌனமாயிரும், நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றான். இப்ப இந்த வசனத்தை சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கேளும் அறிவாளிகளே, எனக்கு மன்னிக்கும், ஒன்றும் இல்லாதிருந்தேயானால் நீர் என் சொல்லை கேளும், மௌனமாயிரும், நான் உமக்கு ஞானத்தை உபதேசிப்பேன் என்றான். இப்போ கடைசியா சொல்லி முடிக்கிறார் என்று சொன்னால், இப்ப அந்த யோபு பேசின வார்த்தைகளுக்கு சில காரியங்கள் முரண்பாடான வார்த்தைகளை இப்போ ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் வரும்போது என்ன பேசுகிறேன் பேச தெரியாதவர்களும் பேசுவார்கள். அதே போலதான் இந்த யோபம் பேசுகிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலும் எல்லா மனுஷருக்கு நேரிடுகிற காரியங்கள். அதைத்தான் இந்த யோபம் செய்கிறார் என்பதை குறித்து நாங்கள் அறிய வேண்டும். இன்றைய நாட்களிலும் கூட இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த யோபப்பட்ட நெருக்கங்கள்
போல எல்லா மனுஷருக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாருக்கும் நேரிடுகிற காரியங்கள். ஆனால் எதை குறித்தும் கலங்காதபடி தேவனுக்கு காத்திருங்கள். இன்னொரு காரியம், பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சரியான பாதையில் ஆண்டவர் நடத்தும்படியாக நன்மையான காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி என்னோடு சேர்ந்து ஜெபிங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் பலம் தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஜெபிப்போமா? இரக்கம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் தேவனே, ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தேவனே ஆசீர்வதிக்கப்படவும் தேவனே, எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரை பொறுமையாயிருந்து உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு தேவனை ஓடுகிற பிள்ளைகளாகவும் உம்முடைய சமாதானத்தை உம்முடைய அன்பையும் ருசி பார்த்த பிள்ளைகள் அந்த அன்பிலே நடக்க உதவி செய்யும் அப்பா. சத்துருக்கள் விரோதமாக எழும்பி வந்தாலும் தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாயிருந்து பாதுகாத்து அவர்களை பலப்படுத்தி இந்த நாட்களில் ஆசீர்வதியும். எல்லா குறைகளையும் ஆண்டவரை நிறைவாக்குங்கப்பா. எப்படிப்பட்ட வேதனைகள் இந்த நாட்களில் இருந்தாலும் அந்த வேதனைகளை விட்டு விடுதலையாக நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தும். வேத வார்த்தை சென்று குணப்படுத்தட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அடியனை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்காக காத்திருங்கள். அவர் உங்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யவும், அதற்காக வருகிற எல்லா உபத்திரவாதங்களிலும் உங்களை தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென்.